माये माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டு தான் ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசனத்தின் மூலமாக பலன் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதம் என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வு வருகின்ற 2026க்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடும், ஒரு நம்பிக்கை தரக்கூடும். அந்த வகையில இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் மேஷராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்க போறோம். அதே நேரமா ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சதுர் கிரக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி, மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல காலகட்டம். கடந்த காலங்களில் நிறைய ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் பலத்தினால காரணம் என்னன்னா இவன் ஒருவனே இந்த மாதம் முழுவதும் மேஷராசிக்கு நற்பலனை தரக்கூடியவராகவும் இருக்கின்றார். அவன் மட்டும் கிடையாது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். கும்பத்திலிருந்து அவர் திரும்பவும் மீனம் நோக்கி நகர்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது விரைய சனியாக இருந்து சில விரயங்கள் கொடுத்து வந்தாலும் சிலருக்கு விரைய சனியாக இருந்தாலும் அது சுப விரயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கூட விரயம் தானே. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவர் லாப சனியாக மாறுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து நற்பலனை தருவதற்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலையும் நிம்மதியும் தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பலத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவு சீராகும். அவர்களுக்கு இருவருக்கும் இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் அதிகப்படும், பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சனி பலமாக இருக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம். அவர் மட்டுமா, குரு சாதகமாக இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு அற்புதமான நற்பலனை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தர இருக்கின்றார். குறிப்பா சொல்ல போன விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் கூட அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுகின்ற தன்மை கடத்திரக்காரன் சுக்கிரனுக்கு உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்குகள் எல்லாம் சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எப்படி சொல்லணும்னா இந்த வழக்குகள்னு சொல்லுவாங்க, அதாவது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் விதியின் காரணமாக வந்தாலும் கூட அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். தொழில் தொடங்க ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பும் இந்த மாதம் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நினைக்கும். யோகதாரன் என்று சொல்லக்கூடிய ராகிவினால் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் போக்கி விடுவதனால உடல்நலத்தை பற்றி கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே போதும். உடல்நலம் கவனம் மிகவும் அவசியம் இந்த காலகட்டத்தில். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் எவ்வித முடிவும் இல்லாமல் கவலையை அளிக்கும். அந்த வழக்குகளை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா கையாளுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு அருமையான தருணம். காரணம் செவ்வாய். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நற்பலன்கள் போயும் அதிகமாக தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகின்றது. நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது இந்த நிகழ்வு மனித வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியம். அதுதான் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக நிலையிலையும் ஒரு சாதகமாக லாப சனியாக இருப்பதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா தொட்டது துலங்கும். பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைப்பது போன்ற நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கும். கனவுகள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கனவு வாழ்க்கையில இருந்தோமானால் அந்த கனவுகள் ஒன்று மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்
இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக பாத்தீங்கன்னா தெய்வ பலம் சற்று கூடி இருந்தால் நலம் தானே. அந்த வகையில இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த டிசம்பர் மாதத்திலேயே கார்த்திகை மாதமும் வருவதனால கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் திறப்பார் யாரு? நரசிம்மர். சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கண் திறப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த வகையில ஒரு முறை சோளிங்கர் சென்று நரசிம்மர் பாதம் படிவீர்களானால் அற்புதமான யோக பலனை கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஏழரை சனியில விரைய சனியாக மிக கடுமையாக போராடிய உங்க வாழ்க்கைக்கு அவர் லாப சனியாக மாறுவதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி அதுல நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் வெற்றி வழிபடுவீர்களானால் கண்டிப்பாக சனியின் பாதம் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தும். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்கு.